பாவநாசம் உலகம்மையை செங்கீரை ஆடியருள வேண்டுகிறார்கள் நமச்சிவாய கவிராயர் அவர்கள். அதற்கு அம்மை செங்கீரை ஆடும் அழகை பார்க்கலாமா? ஒப்பற்ற கருணையே வடிவான உலகம்மையின் திருவடிகளை வணங்கிய அன்பர்களுக்கு அவர்கள் வேண்டுவன அருளுகிறாளாம் இந்த அம்மை. இமயத்தில் மேனை நம் அம்மையை அறுவையில் நீராட்டி அவளின் கூரிய வேல் போன்ற இரு விழிகளுக்கு மையெழுதி அணிகலன்கள் எல்லாம் திருத்தி நெற்றியில் திருநீறு இட்டு பாலூட்டி அம்மையின் குதலை மொழியை கேட்டு வியந்து அம்மம்ம இன்னம் சொல் இன்னம் சொல் என்று வேண்டி கேட்க அவர்கள் மகிழ சின்னஞ்சிறு மகள் போல் விளையாடுகின்ற உலகம்மையே செங்கீரை ஆடியருள்க. முக்கலாலிங்க பெருமானிடத்து விளங்குகின்ற உலகம்மையே செங்கீரை ஆடியருள்க என்று கவிராயர் வேண்ட அம்மையும் ஆடுகிறாள். அந்த பாடலானது: ஒரு தனிக்கருணையங்கடவுள் பிராட்டி பதவுகளம் பணிந்த கேண்மை உள்ளத்தின் அவரவர்க்கேற்றபடி வேண்டுவன உரு எடுத்தருளும் என்றென்று அருமறைகள் வாய்விட்டு அரற்றுவது கேள்வியின் அறிந்தவர் வியந்து நோக்க அசலப் பெருந்தலைவன் மனையாட்டி புதல்வி என்று அருவி நீராட்டி முனைவேல் இருவெளி கஞ்சன முறைத்தனி திருத்தி நீரெழுதி அமுதூட்டி முதிராயின் இளங்குதலை கேட்டு அம்மம்ம இன்னம் சொல் என்ன மகிழ திருவருள் சுரந்து சிறுமகளின் விளையாடுவாய் செங்கீரை ஆடியருளே. திக்களாவிய நீழல் முக்கலா முதல் வாழ்வு செங்கீரை ஆடியருளே.